உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் எது? திருக்குரான், விவிலியம், பகவத்கீதை இருக்கட்டும். அது சமயங்களை சார்ந்த புத்தகங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் அதை பிற மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சமயத்தையும் சாராமல், எந்த கடவுளையும் சாராமல் உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் என்ற பெருமையை யாரு உங்களுக்கு தேடி கொடுத்தது? வள்ளுவன். இதில் ஆச்சரியம் பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த அவனது மாபெரும் படைப்பில் தமிழ் என்ற சொல்லே கிடையாது. தமிழர் என்ற சொல் இல்லை. தமிழ்நாடு என்ற சொல் இல்லை. உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாலே மட்டும் அது உலக பொதுமுறை அல்ல. உலகிலே இருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு அறம் சொல்லும் புத்தகம் என்பதால் மட்டும் அது உலக பொதுமுறை அல்ல. இன்னொரு விதத்திலும் அது உலக பொதுமுறை. எந்த விதத்தில் தெரியுமா? தமிழிலே இருந்து வேறொரு மொழிக்கு அதை மொழி மாற்றம் செய்துவிட்டு அந்த மொழிக்கார ஒருவனை அழைத்து, உதாரணத்திற்கு சொல்கிறேன், பிரெஞ்சு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து விட்டு ஒரு பிரெஞ்சுக்கார மாணவனை அழைத்து அந்த புத்தகத்தை கையில் கொடுத்து, அது தமிழிலே இருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட புத்தகம் என்று சொல்லாமல் அவனுக்கு நீங்கள் வாசிக்க கொடுத்தால் அது தமிழிலே இருந்து வந்த புத்தகம் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகத்தை எழுதுகிற போதே அதை உலகத்தன்மை உடையதாக, எவரும் படிக்க தகுந்ததாக மாற்றினான் பாருங்கள். அதனால் அது உலக பொதுமுறை. அதன் அடையாளங்களே இல்லை. தமிழர் நாகரிகம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கவனிக்க வேண்டும். திருக்குறளுக்கு யார் யார் உரை எழுதியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். பரிமேலழகர், நத்தர், தாமர், மணக்குளவர், காளிங்கர், வைமு கோபாலகிருஷ்ண ஐயங்கார், மு வரதராஜனார், சாலமன் பாப்பையா, கலைஞர் கருணாநிதி. நீங்கள் சொன்னது யார்? செல்வ கணபதி. இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒரே புத்தகத்திற்கு இத்தனை உரை தேவையா என்று ஒருவர் கேட்கலாம். கேட்பாங்கல்ல. ஆனால் நுட்பம் பாருங்கள். ஒரே புத்தகம் தான் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருள் தருகிறது. வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்பம் தருகிறது. வாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் வேறொரு சிந்தனையை தருகிறது. புதிதாக ஏற்கனவே இருந்த மொழிபெயர்ப்பை விடவும் சிறந்த உரையை எழுதிவிட முடியும் என்று ஒவ்வொருவரும் நம்புகிற அளவிற்கு பெரும் செல்வத்தோடு எது இருக்கிறது? திருக்குறள் இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மலையாளத்தில் மட்டும் 7 மொழிபெயர்ப்பு. மலையாளத்தில் மட்டும் திருக்குறள் 7 டெக்ஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மொழிபெயர்ப்பு வந்து விட்டது என்று மலையாளம் படித்து ஒருவன் முடிவுக்கு வரவில்லை. அதை படித்து விட்டு இன்னொருவன் முடிவு எடுக்கிறான். இதை விடவும் சிறப்பாக மலையாளத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று கருதுகிற அளவிற்கு அவனை அது ஈர்க்கிறது. 2300 ஆண்டுகளுக்கு பிறகு புது செய்திகளை சொல்கிறது. அதற்கு பெயர் தான் நவில் தொறும் நூல் நயம். வாசிக்க ஒரு இன்பம், வாசிக்க ஒரு புது அர்த்தம். நான் உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் 20 வயதில் படித்த புத்தகத்தை 40 வயதில் படித்தால் 20 வயதில் படித்த புத்தகமும் 40 வயதில் படித்த புத்தகமும் ஒன்றா? இல்லை. ஆனால் புத்தகம் ஒன்று, நீங்கள் மாறுகிறீர்கள். புத்தகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? புத்தகத்தின் தனிச்சிறப்பு அது மாறாது, அது அப்படியே இருக்கும். ஆனால் உங்களுக்குள் நிகழ்ந்த மாற்றத்தை அது உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். 20 வயதில் நான் படித்த திருக்குறள் அல்ல இப்போது நான் படிக்கும் திருக்குறள். 20 வயதில் அல்லது 18 வயதில் என் தமிழாசிரியர் பாடம் நடத்தினார். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே அடைவதான் நட்பு. இந்த குறள் எல்லோருக்கும் தெரியும். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இத்தனை பேர் சொல்லுவது என்றால் எனக்கு தெரியும். இந்த மனப்பாட பகுதியில் இருந்தது. தமிழனின் மனப்பாட பகுதியை பற்றி, மனப்பாட பகுதியின் ஆற்றலை பற்றி எனக்கு தெரியும். அப்படி 8 வயதில் 10 வயதில் படித்த விஷயங்களை மயானத்துக்கு போகிறவரை தமிழன் விட மாட்டான். இப்ப பேப்பர் கையில கொடுத்து லீவ் லெட்டர் எழுத சொல்லுங்க, நம்மால் as I am suffering from தான் ஆரம்பிப்பான். வேற மாதிரி ஆரம்பிக்கவே மாட்டான்.
ஏன் as I am suffering from fever ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா, அது 8ஆம் வகுப்பு ஆங்கில துணை பாடத்தில் ரைட் a leave letter to your teacher என்று எழுதி மனப்பாடம் செய்து எழுதி 10க்கு 7 மார்க்கும் 8 மார்க்கும் வாங்கிய ஒன்றை நினைவில் வைத்துக் கொண்டு அதுக்கு பிறகு MBA முடிச்சிட்டாலும் பெரிய வேலைக்கு வந்துட்டாலும் this is a request for a casual leave அதெல்லாம் வராது. as I am suffering from தான். இது எங்க வரைக்கும் போயிருக்கு தெரியுமா? நான் பேங்க்ல வேலை பார்த்தவங்க நான் சொல்றேன், as I am suffering from my brother's marriage ன்னு எழுதுறான். பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான், அதுவும் எனக்கு புரியுது. ஆனா as I am suffering from my brother's marriage I request you to grant me medical leave. மெடிக்கல் லீவ் போட முடியுமோ? நீங்க கொடுப்பீங்களோ? கொடுக்க மாட்டான். மனப்பாட பகுதியில் இருப்பதா அது நிற்கிறது. ஆனால் என்ன மனப்பாடம் பண்ணி வைத்திருக்க? என் ஆசிரியர் சொன்னார், உடுக்க இழந்தவன் கை போலே ஆகன் இடுக்கன் களைவதான் நட்பு. என்ன சொல்லிக் கொடுத்தார்? அவையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது, அதானே கரெக்டா சொல்றேனா? அவையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது கைகள் விரைந்து சென்று விரைவாக எப்படி பற்றுமோ அவ்வாறு நண்பனுக்கு தீங்கு வருகிற போது விரைந்து சென்று உதவுவது தானே. வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை அறிந்து கொள்வதற்கு கோனார் நோட்ஸை மட்டும் நம்பக்கூடாது. ஆமா, அது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கற்றுக் கொடுத்த பாடம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் போகிற போக்கில் எழுதிவிட்டு போனார். திருக்குறளில் பரீட்சை எழுத போனார் திருவள்ளுவர், வெயிலாகி போனார். திருக்குறளில் பரீட்சை எழுத போனார் திருவள்ளுவர், பெயிலாகி போனார். ஏனெனில் அவர் படிக்கவில்லை, கோனார் நோட்ஸ் படிச்சு மனப்பாடம் பண்ணி அதை கக்குனா தான் திருத்துற வாத்தியாரே அதுக்கு மார்க்கு போடுவார். வேற புதுசா ஒண்ணு நீங்க சிந்திச்சு எழுதிட்டீங்கன்னா வாத்தியார் உங்க பாராட்டுவாரா? உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்பாங்க. புதுசா சிந்திக்கிறவனுக்கு கேட்கிற முதல் கேள்வி என்ன? உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்பான். ஆனா வாசிப்பில் அதுதான் வேலை. புதிதாக சிந்திப்பதுதான் வாசிப்பில் வேலை. அதே திருக்குறளை நான் இப்ப படிக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது என் வாத்தியார் சொன்னார், ரைட், அவையின் கண் ஆடை அவிழ்கிற போது கைகள் எவ்வளவு விரைவாக சென்று பற்றுமோ, ரைட், ஓகே. பரிமேலழகர் அதேதான், நத்தர் அதேதான், தாமர் அதேதான், மணக்குளவர், சுஜாதா, எல்லாருமே நான் படிச்ச எல்லா உரையும் அப்படித்தான் இருக்கு. ஆனா மறுபடியுமா வீட்டில் உட்கார்ந்து திருக்குறள் படிச்சுக்கிட்டே இருக்கிற போது ஒரு இரவில் அந்த குறளை படிக்க நேர்ந்த போது சட்டுன்னு ஒரு வெளிச்சம் தருகிறது. அந்த வெளிச்சத்தை யார் கொடுக்கிறா? வள்ளுவன் கொடுக்கிறான். எனக்கு ஒரு மாற்று உரை தோன்றுகிறது. என்ன உரை? உடுக்கை இழந்தவன் என்று வள்ளுவன் எழுதுகிறான். இழந்தவன் என்பது திட்டவட்டமான இறந்த கால சொல். நழுவிக் கொண்டிருக்கிற போது என்கிற நிகழ்கால தொடர் அதற்கு பொருந்துமா? பொருந்தாது. இழந்தவன் என்றால் என்ன அர்த்தம்? பூச்சின்னு அர்த்தம். அது இல்ல. இழந்தவன் கை என்ன செய்யும்? சொல்லுங்க சபாஸ். இழந்தவன் கை என்ன செய்யும்? இழந்தவன் கை பிறப்புறுப்பை மறைத்து மானத்தை காக்க முயற்சிக்கும். வள்ளுவன் சொன்னது விரைவு அல்ல, பண்பு. வள்ளுவன் சொன்னது விரைவு அல்ல, அந்த விரைவுக்கான பொருள் அங்கே இல்லை. வள்ளுவன் சொன்ன பொருள் இழந்தவன் கை எப்படி மானத்தை காக்குமோ அதுபோல கை தனக்குரிய பணியை விட்டுவிட்டு மானம் காக்கிற பணிக்கு போவது போல நண்பனுக்கு தீங்கு வருகிற போது உன் பணியை விட்டுவிட்டு அவனுக்கு நேர்ந்த தீங்கை மாற்றுவதற்கு நீ போ என்று வள்ளுவன் காட்டுகிறான் என்று சொன்னால் அது நவில் தரும் நூல் நயம். ஆமா, அந்த நவில் நூல் நயம் எது தெரியுமா? அது எதுக்கு சொல்றான் வள்ளுவன்? அது பகிர்ந்தரும் பண்புடையார் தொடர்புன்னு சொல்லிட்டான். இதுக்குதான் அந்த சொல்லி வந்து நிப்பாட்டினேன். நட்புக்கு வள்ளுவன் சொல்லுகிற இலக்கணம் அது. தொடர்ந்து படிக்கிற ஒரு புத்தகமும் தொடர்ந்து படிப்பதால் கிடைக்கிற இன்பமும் மேன்மக்களோடு தொடர்ந்து பழகுவதால் ஏற்படுகிற இன்பமும் ஒன்று என்று வள்ளுவன் சொல்கிறான் என்றால், நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நட்பும் வாசிப்பும் வேறு வேறு அல்ல.